வசந்த பஞ்சமி தினம். பஞ்சமி என்பது மாதந்தோறும் வளர்பிறையில 5ஆம் நாளாகவும் தேய்பிறையில 5ஆம் நாளாகவும் வரக்கூடிய திதி. பஞ்சமியில மிக விசேஷமானது கருட பஞ்சமி, ரிஷி பஞ்சமி, வசந்த பஞ்சமி. தட்சிணாயன காலத்துல, அதாவது ஆவணி மாதத்துல வளர்பிறை பஞ்சமியில சூரியன் பயணிப்பார். அதனை கருட பஞ்சமி என்கிறோம். புரட்டாசியில வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிக்கு ரிஷி பஞ்சமி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான இந்த தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வசந்த பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது என்கிறார்கள். வசந்த பஞ்சமி தினத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா தன் இளம் வயதில சாந்தீபனி முனிவரிடம் கல்வியை கற்றுக்கொள்ள குருகுல வாசம் தொடங்கிய மிகச்சிறப்பு வாய்ந்த நாள் என்று சொல்லுகிறார்கள். உலகை காக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒருவரான கிருஷ்ண பரமாத்மா எல்லா மாணவர்களைப் போல குருகுல வாசம் சென்று கல்வி கற்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாள் வசந்த பஞ்சமி. இந்த வகையில் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வசந்த பஞ்சமி தினத்தில் வழிபட்டால் அனைத்து வகை கலைகளும் நம் வசப்படும் என்கிறார்கள். ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடையலாம் என்றும் ஞானம் கிடைக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரஸ்வதி தேவிக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் குறிப்பிடப்பட்டாலும் வசந்த பஞ்சமியில மஞ்சள் நிற ஆடை உடுத்திய வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மஞ்சள் நிறத்திலான பொருட்களையே சரஸ்வதி தேவிக்கு படைத்து வழிபட வேண்டும் என்றும் நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஏன் வசந்த பஞ்சமி நாளில மஞ்சள் நிறத்திற்கு முக்கியத்துவம்? வசந்த பஞ்சமி குளிர்காலத்தினுடைய முடிவையும் வசந்த காலத்தினுடைய தொடக்கத்தையும் நமக்கு சொல்லுகிறது என்கிறார்கள். அப்படிப்பட்ட வசந்த காலத்தினுடைய தொடக்கத்துல கடுகு வயல்கள் மஞ்சள் நிற பூக்களால் நிறைந்து பூமி ஒரு தங்க போர்வையை போர்த்தியது போல இருக்கும். இயற்கையினுடைய அந்த மாற்றத்தை வரவேற்கும் விதமாக மக்கள் மஞ்சள் நிறத்தை அணிகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிறம் தூய்மை, அமைதி மற்றும் அறிவின் அடையாளமாக இருக்கிறது. சரஸ்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தமான நிறங்களில மஞ்சள் நிறமும் ஒன்று. அதனால் வசந்த பஞ்சமி தினத்தில் தேவிக்கு மஞ்சள் நிற மலர்களை சூட்டி மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து வழிபடுவது என்பது விசேஷமான பலன்களை தரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அதேபோல ஜோதிடர் சாஸ்திரப்படி மஞ்சள் நிறம் அறிவு மற்றும் ஞானத்திற்கு அதிபதியான குரு பகவானுக்குரிய நிறம் என்கிறார்கள். மஞ்சள் நிறம் சூரிய ஒளியை போன்றது. மனதில உற்சாகம், நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடியது. புதிய தொடக்கங்களுக்கு மஞ்சள் நிறம் மங்களகரமானதாகவே கருதப்படுகிறது. வசந்த பஞ்சமி தினத்துல மஞ்சள் நிற ஆடை அணிந்து கேசரி, லட்டு, குங்குமப்பூ சேர்த்த இனிப்புகள் இவற்றையெல்லாம் சரஸ்வதி தேவிக்கு படைத்து வழிபட ஞானம், செழிப்பு, மங்களகரமான வாழ்க்கை கிடைக்கக்கூடும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைய தினத்துல சரஸ்வதி தேவி வழிபாடு சிறப்புற அமையட்டும். இன்றைய தமிழமுதத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம்: திரு அடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திரு அடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திரு அடி ஞானம் சிறைமலம் நீக்கும், திரு அடி ஞானம் தின் சித்தி முத்தியே. இறைவனின் போற்றத்தக்க திருவடிகளை எம்மேல் வைத்து அருளியதால் யாம் உணர்ந்த ஞானமே சிவமாகவே ஆக்கிவிடும். அதுவே இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு எம்மை கொண்டு சேர்க்கும். அதுவே எம்மை இந்த உலகச் சிறையில் வைத்திருக்க காரணமாகிய மலங்களை நீக்கிவிடும். அந்த ஞானத்தால் முக்தியும் எமக்கு உறுதியாக கிடைத்துவிடும்.